அனைவருக்கும் வணக்கம். நம்ம இறையன்பு ஐயா அவருடைய நூல்களை வாசிச்சுட்ருக்கோம். சிறிய சிறிய நூல்கள். அதில் அழகாக நீர்க்குமிழி நினைவுகள் அப்படின்னு சொல்லி 32 பக்கத்துக்குரிய அழகான ஒரு சிறிய நூல். பாருங்கள், இவ்வளோதான் நூலே. அதில் மிக உயர்ந்த சிந்தனை, அழகான அந்த வரிகள், ஒவ்வொன்றும் சொற்கள் சிறப்புக்குரியவை அருந்துறேன். அதனால தான் இதை இப்போ படிக்கிறேன். நீர்க்குமிழி நினைவுகள். சொற்ப நேரத்தை உணர்த்துவதில் மட்டுமல்ல, 7 வண்ணங்களையும் தண்ணீர் பிரதிபலித்து நம்மை அப்படியே ஆக்கர்ஷித்து வைப்பதிலும் நீர்க்குமிழி முக்கியமானது. நம்ம பார்த்தோம்னாலே அதில் எல்லா வண்ணமும் தெரியும். நிலையாமையை எத்தனையோ வகைகளில் உணர்த்த முடியும். ஆனால் நிலையாத போதும் அழுகையும் அற்புதத்தையும் உணர்த்துவதற்கு நீர்க்குமிழியே நல்ல உவமை. நீரில் மட்டுமல்ல, எண்ணெயில் ஏற்படும் குமிழியும் பாலை மேலிருந்து ஊற்றும் போது அகல பாத்திரத்தில் ஏற்படும் குமிழியும் கூட அற்ப நேரமே. ஆனால் அவற்றிற்கு நீர்க்குமிழின் அழகு இருப்பதில்லை. நீரே நிலையானதல்ல. நதியாக இருந்த இடங்கள் பாலைவனமாக மாறுவதும், கடலாக இருந்த நிலங்கள் மலையாக மாறுவதும் இயல்பு. நதி தன் ஓட்டத்தை மாற்றிக்கொள்வது உண்டு. மழைக்காலத்தில் சில சமயம் விடாது பெய்யும் அடாத மழை எப்போதும் என தோன்றும். வாட்டி எடுத்து வறுக்கும் வெயிலில் மழை வராதா என மனம் ஏங்கும். வெள்ளக்காலத்தில் கரை புரண்டு ஓடும் நதியை காணும்போது இது ஆண்டு முழுவதும் ஓடாதா என தோன்றும். ஆனால் அதே நேரத்தில் அவை வெயில் காலத்தில் வறண்டு கிடக்கும் காட்சி மனதில் தோன்றும். நீர்க்குமிழி என்பது கனநேர வீக்கம். நீர்க்குமிழியில் உலகே பிரதிபலிக்கிறது. அழுக்கு தண்ணீரின் குமிழியும் அழகாகவே இருக்கிறது. குமிழிகள் நமக்கு விளையாட்டு பொருட்கள். தண்ணீரை ஊதி ஊதி குமிழ்களை ஏற்படுத்துவது ஒரு விளையாட்டாகவும் இருக்கிறது. கண்காட்சிகளில் குமிழியை உண்டாக்கும் சாதனத்தின் மீது ஏற்படும் குழந்தைகளின் மோகமும் குமிழியைப் போல் சிறிது நேரத்தில் சிதைந்துவிடும். வாழ்வில் தோன்றும் நிகழ்வுகளும் கண்ணாமூச்சி விளையாடி காணாமல் போய்விடுகின்றன. அவற்றை சாசுவதம் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் ஏமாந்து விடுகிறார்கள். இன்று இருப்பது போலவே என்றும் இருக்கும் என்று எண்ணி மமதையிலும் அகந்தையிலும் மனத்தை செலுத்தியவர்கள் அதாள பாலத்தில் விடுகிறார்கள். செல்வம் நிலையென்று நினைப்பவர்கள் வரவை மீறி செலவு செய்து தரத்தை இழக்கின்றனர். நாம் பார்க்கலாம், நம் ஊரிலேயே 10 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய பணக்காரராக இருந்த குடும்பம் இன்று ஒன்றுமற்று போவதை பார்த்திருக்கிறோம். மகாராஜாவின் மகன்கள் கையேந்த நிலைமைக்கு தள்ளப்படுவதையும் காணலாம். எத்தனையோ கோட்டைகள் ஒரு காலத்தில் சாம்ராஜ்யங்கள் பட்டொளி வீசி பளபளத்து சிறந்தவை இன்று அவை இருள் படைந்து புதைபொருள் இலாக்காவில் பொறுப்பில் இருக்கின்றன. அவை அதிகார மையங்களாகவும் யானைகளும் குதிரைகளும் அணிவகுத்து நிற்கிற மைதானங்கள் கொண்டவையாகவும் விளங்கியவை. ஒரு காலத்தில் உலகத்தின் தலைநகராய் கோலோச்சியவை இன்று மங்கிய வெளிச்சத்தில் மல்லு கட்டி கொண்டிருக்கின்றன. எந்த ஊர்கள் வரலாற்று பக்கங்களில் இடம்பெறாமல் இருந்தனமோ அவை இன்று தொழில் வளத்தில் முன்னணி நிலமாக இருக்கின்றன. தலைநகராக இருந்தவையோ தலைகீழாக மாறி பின்தங்கிய பகுதியாக பெயர்ந்து விட்டன. 400 ஆண்டுகள் முன்பு வரை கண்டுபிடிக்கப்படாமல் இருந்த கண்டங்கள் இன்று கண்டபடி வளர்ந்து உலகத்தையே தலையாட்ட வைக்கின்றன. செல்வமும் செல்வாக்கும் மாறக்கூடியவை என்பதே மானுடம் எப்போதும் உணர்வதில்லை. செல்வமும் செல்வாக்கும் மாறக்கூடியவை என்பதை மானுடம் எப்போதும் உணர்வதில்லை. நம் செல்வம் அழியும், வெந்தனலால் வேகும், ஒருவர் கற்ற கல்வி அழியாது என்றெல்லாம் படிப்பை பற்றி படிக்கிறோம். நாம் கற்ற கல்வியால் பெற்ற அனுபவத்தால் எழுதிய எண்ணற்ற நூல்களும் ஓலைச்சுவடிகளும் காலம் வெள்ளத்தாலும் கடல் வெள்ளத்தாலும் அடித்து செல்லப்பட்டு விட்டன. அரிய நூல்கள் அடங்கிய அருமையான நூலகங்கள் எரிக்கப்பட்டன. நம் மூதாதையர்களுடைய அத்தனை அறிவையும் அப்படியே அங்கீகரிக்கவில்லை. மிகப்பெரிய அறிவாளிகள் சின்ன விபத்தில் புத்தி பேதலித்து நினைவையே தவற விடுகிறார்கள். அவர்களுடைய நினைவு சங்கிலி துண்டிக்கப்பட்ட உலகிற்கே அந்நியாயமாவார்கள். அவருடைய கல்வி முழுவதும் பலனில்லாமல் போய்விடுகிறது. நாம் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக இருக்கும் என எண்ணி நிறைய சொத்து வைக்கிறோம். நம் வாரிசுகளிடம் அறிவில்லாமல் போனாலும், உழைப்பு ஊன்றாமல் இருந்தாலும், முயற்சி நிகழாமல் முடித்தாலும் அவர்கள் வசதி குறையாமல் வாழ சொத்து கை கொடுக்கும் என்று பல்லை கடித்து பணத்தை சேர்த்து சொத்து வாங்குகிறோம். விழிப்புணர்வு ஒழுக்கமும் சோராமல் போனால் சொத்துக்கள் சொத்தையாக போய்விடும். பொறியை ஊதி நெருப்பாக்குவதும் அனைத்து பஸ்மமாக்குவதும் வாரிசுகளின் கைகளிலேயே இருக்கின்றன.
அக்கறை இல்லாதவர்கள் கைகளில் சர்க்கரை மூட்டையும் சகதியாகும். எவ்வளவு கட்டிடங்கள் தந்தாலும் வயல்களை எழுதி வைத்தாலும் மகன்கள் பொறுப்புடன் இல்லாவிட்டால் பொதிகை அளவு சேர்த்து வைத்தும் புதிய அளவிற்கு சுருங்கிவிடும். பதவி வந்ததும் சிலர் மனநிலையே மாறிப்போகும். இப்படி அந்த பதவி, செல்வம் எல்லாமே நிலையற்றது, நீர்க்குமிழி போல நிலையற்றது அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி இந்த நீர்க்குமிழி நினைவுகளில் மிக அழகாக எழுதியிருக்காரு. இதை தொடர்ந்து பார்ப்போம். நாளை சந்திப்போம்.